ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல்ட்டி ஃப்ரீ, அதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து காப்பி ஸ்ட்ரைக் வராமல் ஆடியோ இங்கே டவுன்லோட் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். அதாவது ராயல்ட்டி ஃப்ரீன்னு சொல்லி போட்டு அதை டவுன்லோட் பண்ணி போட்டால் காப்பிரைட் வருது. அந்த சவுண்டுகள் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் பார்க்கும்போது இந்த பார்க்க முதல்ல எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் பற்றிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நாங்கள் வந்து எங்கள் சேனலில் போய் கொண்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம். முதலாவது வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணி பாருங்கள் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு வந்து ராயல்ட்டி ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ மியூசிக் வந்து www.bensound.com அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் வந்து போட்டிருக்கு. அது வந்து ஃப்ரீன்னு சொல்லி தான் போட்டிருக்கு. பெரிய பெரிய யூடியூபர் வந்து, அதாவது செல்வாட்டை இதை பாருங்கள், அவர் வந்து போட்டிருக்கார் இப்படி பென் சவுண்டில் எடுக்கிற சவுண்ட் வந்து ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு. அது வந்து ஃப்ரீ இல்லை, அது வந்து கட்டாயமே அது எனக்கு காப்பிரைட் வந்தது. வேணுமுன்னா நீங்கள் ஐபட்டனில் நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள், செக் பண்ணி. மற்றது வந்து பிஎஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூடியூபர், அவரும் வந்து அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. தெரியாமல் போட்டிருக்கணும், என்ன தெரியாது, செக் பண்ண வேண்டியது. நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது, அதாவது ஆடியோவுக்கு. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்காதீங்க, அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளாங்க. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், அங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து யூடியூப்பில் போய்ட்டு, அதாவது யூடியூப் சர்ச் பாரில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஆடியோ லைப்ரரின்னு சொல்லி. அப்படி ஒரு யூடியூப் சேனலில் வந்து அப்படி ஒரு சேனலை வச்சு நடத்தி கொண்டிருக்கு. அதில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயான மியூசிக் மட்டும்தான் வருது. நீங்கள் அதை எடுத்து இந்த விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த மியூசிக் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து அந்த சேனல்கிட்ட அபவுட் செக்ஷனில் போய் பாருங்கள். அதை வந்து காசுக்கு விற்கக்கூடாது அந்த மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கண்டிஷன் போட்டுருக்கோம். அதை மட்டும் செய்யாமல் நீங்கள் உங்களோட வீடியோவை நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணி நீங்கள் பாவிச்சா அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் வராது. நான் திரும்ப சொல்லலாம், அந்த பென் சவுண்டில் எடுக்கிற மியூசிக் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாங்க, அது கட்டாயம் சுவராக வருது. என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து அப்படி ஒன்று நடந்தது. நான் ஐ பட்டனில் கொடுக்குற ஒரு வீடியோ, அதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.